ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஷைலி. இன்றைக்கி நம்மளுடைய சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதை என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு மெஷர்மெண்ட்டு 4 நம்ம பின்னு போடுவோம். அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சென்டர் ப்ளீட்ஸ் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ளீட்டுமே பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பின், செகண்ட் பின், தேர்ட் பின், ஃபோர்த்து பின் நம்ம போடுவோம். அதில் ஃபோர்த்து தேர்ட் பின் நம்ம க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ப்ளீட்ஸ்லாம் மடிச்சிட்டு அதை பின் போட்டு நான் மேலே இருக்க ப்ளீட்ஸ் மாதிரியே கீழேயும் அதே ப்ளீட்ஸ் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி மடிச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் சீக்கிரமாக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க ப்ளீட்ஸ் இன்கேஸ் 1-2 மிஸ்டேக்காக இருந்தாலுமே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயும் அதே மாதிரி நம்ம ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம ரேண்டமாக போட்டுட்டு பின் ஆர் கிளிப்பு போட்டு கீழே இருக்க ப்ளீட்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கீழேயும் நம்ம பின் போட்டுக்கிறோம். சென்டர்லேயும் போடலாம், பட் மோஸ்ட்லி அப் அண்ட் டவுனில் பின் போட்டால் மட்டுமே போதும். அந்த மாதிரி நம்ம பின்னு போட்டுட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் பண்ணி முடித்ததுமே சென்டர் ப்ளீட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே டக் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சாரீஸுமே லைட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம் 1 by 1 எடுத்து. ஏன் அயன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஓவராலாக சாரீ ப்ரீப்ளீட்டிங்கில் சென்டர் ப்ளீட்ஸ் மேலே இருக்க ப்ளீட்ஸ் மட்டும் அயன் பண்ணாமல் சாரீ ஓவராலாக அயன் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஃபிட்னஸ் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேண்டமாக மடித்த மேலே இருக்க ப்ளீட்ஸை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்தை மட்டுமே வச்சுட்டு நான் அந்த பின் போடுற லெவல் வரைக்கும் அதை மடித்து நான் அயன் பண்ணிக்கிறேன். இது நம்ம 9 ப்ளீட்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளீட்ஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும். நம்ம ரேண்டமாக மடிக்கிறத விட இந்த மாதிரி அந்த கோடு போட்ட வரைக்கும் ஒரு மடிப்பு ஃபுல்லாக நம்ம மடித்து அந்த பின் போட்ட வரைக்கும் நான் அயன் பண்ணிக்கிறேன். இது செகண்ட் மெத்தட். இதுலேயே தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா அதிலே பாதி நான் மடிச்சுட்டு திரும்ப அயன் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அந்த பின் போட்ட வரைக்கும் நான் அயன் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அந்த பாதியை திரும்பவும் நம்ம மடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் மடித்து அயன் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதே மாதிரி மடித்து அயன் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு மடிப்பை மடிச்சுட்டு அந்த பின் போட்ட வரைக்கும் நம்ம அயன் பண்ணிக்கிறோம். இதே தான் அந்த குட்டியாக ப்ளீட்ஸ் வர வரைக்கும் 1 by 1 4 டைம்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி பின்னு போட்டுட்டு அந்த குட்டி ப்ளீட்ஸ் வர வரைக்கும் நான் நம்ம இங்கே ஷோல்டர் பின்னு போடுவோம்ல அது வரைக்கும் நான் அயன் பண்ணிக்கிறேன். தென் பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 9 ப்ளீட்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் மேலே வச்சோ இல்லைனா லாஸ்ட்டு ப்ளீட்ஸ் வச்சோ நம்ம நடுவில் இருக்க ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடித்தா நம்மளுக்கு கரெக்டாக 9 ப்ளீட்ஸ் வரும். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டாக பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த 9 ப்ளீட்ஸ் வைக்கும்போது நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு அதே ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்தடுத்து மடிச்சிக்கலாம். இது நம்ம கையில் மடிக்கிறது மாதிரி இல்லாமல் லாஸ்ட்டு வச்சு டைட்டாக ஃபிட் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும். இல்லை அப்படின்னா மேலேருந்து கூட நம்ம கீழே மடிக்கலாம். இல்லை நம்ம ஆஸ் யூஷுவலாக கையை இன் பண்ணி பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரியும் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1 by 1 பின்னையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் பின் குத்திட்ருக்கேன். பின் குத்துனதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னை எடுத்துகிட்டு அயன் பண்ணும்போது நம்ம அந்த பின்னை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்போ பின் குத்தாமல் டேரெக்டாக மேலேயும் அயனிங் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அது அயனிங்காக தான் இருக்கும், பட் மேலே டச்சப் பண்ணுறதுக்காக நம்ம அயன் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். தென் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அந்த 9 ப்ளீட்ஸ் சின்ன ஒரு பிசுறு கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த ப்ளீட்ஸ் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 10 ப்ளீட்ஸில் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது 9 ப்ளீட்ஸில் தான் பண்ண முடியும். ஸோ 9 ப்ளீட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 நான் அதை ஃப்ளீட் பண்ணி பின் போட்டுட்டு இப்போ அது மேலேயே அயன் பண்ணி அந்த பின்னை நான் எடுத்துருவேன். ஸோ நம்மளுக்கு மேலே இருக்க ப்ளீட்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ரேண்டமாக மடித்த இடத்துல ஒரு பின்னும், ஷோல்டர் பின்னும், சென்டரில் நான் ஒரு பின்னும் போட்டிருக்கேன். சென்டரில் பின் தேவையில்லை, பட் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம அடிச்சிட்ருக்கேன். செஸ்ட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சைஸஸில் வேணுமோ அது மாதிரி வச்சு நம்ம அயன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு நான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே சாரீ கட்டும்போது அதே ப்ளீட்ஸ் மாறாமல் நம்மளுக்கு அழகாக ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக அயன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் ஆகி ஜஸ்ட்டு போட்டு நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம்
நார்மலாக நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இது மாதிரி புஃப்னு இருக்கிறதுனால ஜஸ்ட்டு மேலே வந்து அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் எவ்வளோ சைஸஸ் வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை போட்டு நான் அதை உள்ளே தள்ளி இப்போது அதை வந்து மேலே கவர் பண்ணி இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஸோ இதே தான் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்களும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய பேஜஸை ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கம்மி ப்ரைஸஸில் நீங்களும் உங்கள் அழகான சாரியை 2 மினிட்ஸில் கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட்